காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. இவ்வளவு நாள் கேப்டன் இருந்தப்பா, கலைஞர் ஐயா இருந்தப்போ அவ்வளவு பாசமா இருப்பாங்க ரெண்டு பேரும். ஆனா கூட்டணி அமையல, அது ஏன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு கலைஞர் ஐயாவும் இல்ல, கேப்டனும் இல்ல, அண்ணன் ஸ்டாலினும் நான் பொதுச் செயலாளரா இருக்கிறப்பதான் இந்த அமையணும் எழுதப்பட்ட விதியா என்னோட. யூஸ்வலா திமுக கடவுள் பக்தி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், அண்ணன் சேகர் பாபு அவர்களும் அண்ணி துர்கா ஸ்டாலின் அவர்களும் எப்பவுமே கடவுளை நம்பக்கூடியவங்க தான். அதனால நிச்சயமாக கடவுள் அருளும் நமக்கு வேணும். துறைமுகம் சட்டமன்ற தொகுதியினுடைய வெற்றி வேட்பாளராக அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு வெற்றி சின்னமாக உதயசூரியன் சின்னத்தில் வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து இருகரம் கூப்பி நான் கேட்டுக்கொள்கிறேன். என் அன்பு சகோதரர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வலதுகரமாக இருந்து மிகச்சிறந்த முறையில பணியாற்றிய அமைச்சராக இந்த துறைமுகம் தொகுதியில பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கு மீண்டும் மாபெரும் ஒரு வெற்றியை இந்த தொகுதி மக்களாகிய கொடுத்து அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மீண்டும் துறைமுக சட்டமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளராகவும் அமைச்சராகவும் பதவி ஏற்பதற்கு மக்களாகிய நீங்கள் உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து அமோக வெற்றியை தர வேண்டும் என்று முதலில் என்னுடைய பணிவான வேண்டுதலை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன். நீங்க துறைமுகம் சட்டமன்ற தொகுதி இன்னைக்கு தமிழ்நாட்டின் மிக மிக முக்கியமான ஒரு தொகுதி. நம்முடைய சென்னையினுடைய இதயம் போன்ற ஒரு தொகுதினா அது துறைமுகம். ஏன்னா இங்கதான் சவுகார்பேட்டை இருக்கு, நம்மளுடைய சென்ட்ரல் ஸ்டேஷன் இருக்கு, அதிகமான வியாபார பெருமக்கள் வாழ்கின்ற ஒரு இடம். எல்லா இடத்திலும் வியாபாரிகளும் பொது ஜனங்களும் அதிக அளவிலே வாழ்கின்ற இந்த துறைமுகம் தொகுதி நம்மளுடைய தமிழ்நாட்டின் ஒரு இதயம் போன்ற அந்த தொகுதியினுடைய வேட்பாளராக அண்ணன் சேகர் பாபு அவர்கள் இந்த தொகுதியினுடைய அன்பு பிள்ளையாக உங்களுடைய சகோதரராக அவருக்கு நீங்கள் வெற்றி சின்னமாம் உதய சூரியன் சின்னத்தில் யாவரும் வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்கிறேன். ஏற்கனவே அண்ணன் தொகுதியில இருந்த போது பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்காக செய்திருக்கிறார் என்றால் என்னுடைய வார்த்தை மிக இல்லை. ஏன்னா ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு ஏகப்பட்ட வசதிகளை வாய்ப்புகளை இந்த தொகுதியில அவர் செய்திருக்கிறார். அதுல சிலதை மட்டும் உங்க முன்னாடி நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இங்க துறைமுகம் சட்டமன்ற தொகுதியில படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி உதவி திட்டம் வருடந்தோறும் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நிதியில இருந்து வழங்கப்பட்டு வருகிறது. அரசு நிலங்களை கண்டறிந்து ஆங்காங்கே பல்நோக்கு கட்டிடங்கள் அமைக்கப்பட்டு அரசுக்கு வருவாய் ஈட்டும்படி செய்து கொண்டிருக்கிறார். 57வது வட்டத்துல துணை மின் நிலையம் அமைக்கப்பட்டுள்ளது. சிதிலமடைந்த பழைய பள்ளி கட்டிடங்களை புதுப்பித்து நவீனமயமாக்கப்பட்டு அந்த கட்டிடங்கள் மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறார். தொகுதி முழுவதும் நூலகங்களை அவர் அமைத்து கொடுத்திருக்கிறார். குளிரூட்டப்பட்ட நவீன பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்காக அவர் கொண்டு வந்திருக்கிறார். தொகுதி முழுவதும் முதல்வர் படைப்பங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. தொகுதியின் சாலை ஓரம் வசித்து வந்த ஏழை மக்களுக்கு தொகுதி முழுவதும் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் முதல்வர் குடியிருப்பு அமைக்கப்பட்டு அதே இடத்தில் அவர்களை குடியமர்த்தி அவர்கள் வாழ்வாதாரத்தை உறுதி செய்த ஒரு சிறந்த வேட்பாளர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் என்பது இந்த தொகுதியில் வாழும் மக்களாகிய உங்களுக்கு தெரியும். எனவே 53வது வட்டத்தில் முதல்வருடைய திருமண மண்டபம் கட்டப்பட்டுள்ளது. அது ஏழை மக்களுக்காக இன்றைக்கு குறைந்த செலவிலே அந்த மண்டபம் செயல்பட்டு வருகிறது. 57வது வட்டத்துல அண்ணா பிள்ளை தெருவில் முதல்வர் திருமண மண்டபம் அதுவும் கட்டப்பட்டுள்ளது.
இது அத்தனையும் இங்கு வாழ்கின்ற ஏழை மக்களுக்காக மிக சிறந்த முறையில நவீனமாக அமைக்கப்பட்டு மிக குறைந்த வாடகையிலே மக்களுக்காக தரப்பட்டு வருகிறது. 57வது வட்டத்துல நவீன முதல்வர் திருமண மண்டபமும் கட்டி தரப்பட்டுள்ளது. தொகுதி முழுவதும் பூங்காக்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பண்டிகை காலங்களில் தூய்மை பணியாளர்களுக்கு உதவி தொகை வழங்கப்பட்டு வருகிறது என்பதை இந்த நேரத்தில் தூய்மை பணியாளர்கள் சார்பாக நான் மனப்பூர்வமாக அண்ணனை வாழ்த்துகிறேன். தொகுதியில் ஆங்காங்கே ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டப்பட்டுள்ளது என்பதையும் நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த போல எத்தனையோ திட்டங்களை நமது துறைமுகம் தொகுதியில அண்ணன் சேகர் பாபு அவர்கள் உங்களுக்காக பணியாற்றி ஒரு சிறந்த சட்டமன்ற உறுப்பினராக, சிறந்த அமைச்சராக, சிறந்தபடியாக உங்களுக்காக பணியாற்றியிருக்கிறார். அவருக்கு மீண்டும் துறைமுகம் தொகுதியில் இருக்கின்ற மக்களே சிந்திச்சு உங்கள் பொன்னான வாக்குகளை உதய சூரியன் அன்பு சகோதரர் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கு வாரி வழங்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் அவர் சகோதரியாக நான் என் உரிமையோடு உங்ககிட்ட கேட்கிறேன். அதனால அண்ணன் சேகர் பாபு எப்பவுமே கேப்டன் மேல மிகப்பெரிய பற்று கொண்டவர் தான் அண்ணன் சேகர் பாபு. கேப்டனுடைய குரு பூஜை நடக்கும் போது தவறாமல் அங்கு கலந்து கொண்ட முதல் நபர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். பலமுறை நமது ஆலயத்திற்கு மக்களோட மக்களா இருந்து அந்த நேரத்திலே தலைவருடைய நினைவகத்துல கலந்து கொண்டவர். கேப்டன் மறைந்த போது அத்தனை பேர், முதல்வர், துணை முதல்வர், அண்ணன் எல்லாருமே அங்கு நின்று தன் குடும்பத்தில ஒருவராக குடும்பமாக ஏற்றுக்கொண்டு கேப்டனுக்கு அரசு மரியாதையும் இறுதி மரியாதையும் செய்து மிக சிறந்த முறையில அடக்கம் செய்ததை என் வாழ்நாள் இருக்கும் வரை தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் இருப்பவர்கள் யாரும் மறக்க மாட்டார்கள். யாரும் மறக்க மாட்டாங்க. ஏன்னா அன்னைக்கு நம்ம கூட்டணியில கிடையாது. அவர் இருந்தாலும் மனித நேயம், கேப்டனுக்கும் கலைஞருக்குமான அந்த நட்பு 50 ஆண்டு கால நட்பு. கூட்டணியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் கேப்டனுக்காக ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகம் அங்கு நின்றீர்களே, உங்கள் அனைவருக்கும் தலைவணங்கி என் நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். கேப்டன் மறைவை ஒரு வரலாறாக மாற்றிய பெருமை எங்கள் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும் துணை முதல்வர் நமது அன்பு தம்பி உதயா அவர்களுக்கும் சேரும் என்பதை இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டியது என்னுடைய தலையாய கடமை. அதனால நிச்சயமாக அண்ணன் சேகர் பாபு அவர்கள் உறுதியாக வெற்றி பெற்று விட்டார். அவருடைய வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி. இந்த மக்களுக்காக அவர் பணியாற்றுகின்ற இந்த நேரம் உறுதியாக அவருக்கான வெற்றிகளை அள்ளி தரப்போகிறது என்பதில் யாருக்குமே சந்தேகம் கிடையாது. இங்க இன்னும் பல்வேறு திட்டங்கள் அவர் செய்திருக்கார். இங்க அம்மன் கோவில் தெரு ஒன்றுல, ஸ்டான்லி குடியிருப்புகள் ஒன்றுல இருக்கும், சண்முகம் தெருவில் ஒன்று, இங்க முதல்வர் படுப்பகங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. 1476 சாலையோரம் வசிப்பவர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்புகளை வழங்கியவர் அன்பு அண்ணன் மனித நேயர் சேகர் பாபு அவர்கள். துணை மின் நிலையம் அமைத்து அனைவருக்கும் தடையில்லா மின்சாரம் வழங்கி டேவிட்சன் தெருவில் இருக்கின்ற கூட்டு வாங்கி உருவாக்கி கொடுத்தவர் அன்பு அண்ணன் சேகர் பாபு அவர்கள். அதே போல குடிநீர் 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட நீர்நிலைகளை நீர்த்தேக்கம் கொண்டு அனைவரின் குடிநீர் பிரச்சனையை தீர்த்து எல்லாருக்கும் குடிநீரை வழங்கியவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். மேலும் 15 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட உயர்நிலை தொட்டி கட்டி இன்னும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த முறை வெற்றி பெற்ற அமைச்சரானவுடன் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக அந்த பணியை நிறைவு செய்து மக்களுக்கு 24 மணி நேரம் குடித நீர் தங்க தடை இல்லாமல் நிச்சயம் கிடைக்க செய்வார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல
குறைந்த கட்டணத்துல திருமண மண்டபங்களை பொதுமக்களுக்காக வழங்கியவரும் அவர்தான். அதே போல இங்க வால்டாக் சாலையில ஒன்று, அண்ணா பிள்ளை தெருவிலே ஒன்று என்று பல்வேறு திருமண மண்டபங்களை அமைத்து ஏழை மக்களின் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தவர். அதே போல அண்ணன் தாயார் அம்மாள் ட்ரஸ்ட் மூலமாக, அன்னை தாயார் அம்மாள் தொண்டு நிறுவனம் மூலம் 6200 மகளிர்கள் சுய தொழில் செய்ய வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவரும் நமது அன்பு சகோதரர் அண்ணன் சேகர் பாபு என்பதை இந்த நேரத்தில் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். யாரும் மறந்துடக்கூடாது. உதவிகளை உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்று சொல்வாங்க. அதுபோல் தொகுதிக்கும் மக்களுக்கும் நல்லது செய்தது என் தாய் குலங்களே, வாக்காளர் பெருமக்களே, யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்தில் உங்ககிட்ட கேட்டுக்கொள்கிறேன். அதே போல 1004 மாணவர்களுக்கு மணிக்கணினி வழங்கி இலவசமாக டேலி பயிற்சியையும் கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் ஒளியேற்றியவர் அண்ணன் சேகர் பாபு அவர்கள். 500 மகளிருக்கு அழகு கலை பயிற்சி வழங்கி அவர்களுக்கு நாற்காலி மற்றும் உபகரணங்கள் கொடுத்து பியூட்டி பார்லர்களை அமைத்து கொடுத்து அனைத்து பெண்களையும் அழகாக்குவதோடு அந்த பெண்கள் சுயதொழிலாக தங்கள் சொந்த கால நின்று அவர்கள் குடும்பத்திற்கு அவங்க விலைக்கேற்ற அண்ணன் சேகர் பாபு அவர்கள் செய்த பணி நிச்சயமாக சாதாரணம் இல்லை என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன். தொழில்கள் நிறைந்த பகுதி என்பதால் ஒரு நாளைக்கு 3 வேளை குப்பைகள் அள்ளப்பட்டு சுத்தமாக இந்த ஏரியாவை சிறப்பாக வைத்திருக்கிறார் அண்ணன் அவர்கள். அதே மாதிரி 50 ஆண்டுக்கு முன்னாக போடப்பட்ட கழிவுநீர் குழாயினை பெரிய வட்டமாக புதிய குழாய்கள் அமைத்து அந்த குழாய்கள் மூலம் அந்த கழிவு நீரை நிச்சயமாக சிறப்பாக அந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். மழைநீர் கால்வாய் பணிகளை அமைத்திருக்கிறார். அதே மாதிரி இளைஞர்களுக்கு புதிய பள்ளிகளை கட்டி கொடுத்து விளையாட்டு திடல்கள் அமைத்து நடைபயிற்சி மேற்கொள்ள பூங்காக்கள் அமைத்து, அதே போல திருஞானம் பூங்கா, இங்க மாடி பூங்கா, அதே மாதிரி பாலம் கீழ் ஒரு பெரிய பூங்கா புதுப்பித்து உங்களுக்காக அர்ப்பணித்திருக்கிறார் என்பதையும் நீங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ரேஷன் கடைகள் பொதுமக்களுக்கு ஏற்றவாறு அருகாமையிலே அமைத்து கொடுத்து அந்த ரேஷன் கடைகளில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பொருட்கள் தங்குதடை இல்லாமல் உங்களுக்கு கிடைக்க செய்ததும் அண்ணன் சேகர் பாபு என்பதை யாரும் மறந்துவிடக் கூடாது என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த பணிகள்லாம் அண்ணன் செஞ்சிருக்காரா இல்லையா? யாரும் மறக்கல இல்ல, மறக்க கூடாது. ஏன்னா அவர் செய்த பணிகள் ஒன்றல்ல ரெண்டல்ல ஏராளமாக அவர் செய்திருக்கிறார். மீண்டும் வெற்றி பெற்று இந்த முறையும் உங்களுக்கு ஏராளமான திட்டங்களை அவர் கொண்டு வர இருக்கிறார் என்பதை எல்லாரும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல தேர்தல் அறிக்கை புத்தகத்தை பார்த்தீங்களா? அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையை நீங்கள் படித்தீர்களா? தெரியுமா எல்லாருக்கும்? அதிலே முதல் மிக முக்கியமானது பெண்களுக்காக, பெண்கள் இந்த நாட்டின் கண்கள் என்பதற்காக, தாய்மலர்களுக்காக. தமிழ்நாட்டில் ஆண்களை விட பெண் வாக்காளர்கள் அதிகமாக இருப்பதால் பெண்களை மனதில் கொண்டு 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்பட்டு உங்கள் வீட்டுக்கு வேண்டிய உபகரணங்களை நீங்களே சென்று கட்டாயம் வாங்கி கொள்ளலாம் என்ற மிக உன்னதமான ஒரு திட்டத்தை அண்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்கார். தன்னுடைய சொந்த சகோதரிகளாக நினைத்து ஒவ்வொரு வீட்டிலுமே உபயோக பொருட்கள் இருக்கணும்னு சொல்லி அந்த ஸ்கீம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. எதிரில் இருக்கிறவங்க வெறும் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறோன்றாங்க. ஃப்ரிட்ஜ் யார் வீட்டுல இல்லை, இன்னைக்கு எல்லா வீட்லயும் இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கு. அது சென்னை சிட்டில நம்ம இருக்கிறோம். இன்னைக்கு சென்னையில நம்ம இருக்கோம். அடிக்கிற வெயிலுக்கு எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால வெறும் ஃப்ரிட்ஜ்னால ஒண்ணும் கிடையாது. ஆனா அந்த கூப்பன் மூலம் நம்ம வீட்டுக்கு கிரைண்டர், மிக்சி, வாஷிங் மெஷின், டிவி, அதே போல மைக்ரோ ஓவன் என்னெல்லாம் உங்களுக்கு வேணுமோ நீங்க போய் கடையில நீங்களே பார்த்து வாங்கிக்கலாம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இவங்களுக்கு கொடுத்தாங்க அவங்களுக்கு கொடுத்தாங்கன்னு இல்ல, எல்லாருக்கும் சரி சமமாக அந்த கூப்பன்களை அண்ணன் சேகர் பாபு அவர்களை முன்னின்று தொகுதி முழுக்க கொடுத்து
எல்லாருமே அதை பயனடைய செய்வார்கள். அதே போல மாதம் 1000 ரூபாய் கொடுத்த உரிமை தொகை இனிமேல் 2000 ரூபாயாக அனைத்து பெண்களுக்கும் தர இருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம் விரிவாக்கப்பட்டு அதன் மூலம் 35 லட்சம் மாணவர்கள் 8ஆம் கிளாஸ் வரைக்கும் அவங்களுக்கு கவர்மெண்டே காலை உணவு மதிய உணவு தர இருக்கிறாங்க. அதனால பிள்ளைகள் நல்லா படிச்சு நல்ல எதிர்காலம் அவங்களுக்கு வரும். அம்மாங்களுக்கு வேலையே இல்லை, யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி விட்டுருங்க ஸ்கூலுக்கு. காலையில டிஃபன், மத்தியானம் லஞ்சு எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு டின்னருக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதனால நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். உங்க பிள்ளைகளை கவர்மெண்ட் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் பார்த்து இந்த நேரத்துல நான் சொல்றேன். அதனால அதே போல கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் திட்டம், அதே போல முதியவர்களுக்கு 2000 ரூபாய், உடல் ஊனமுற்றவர்களுக்கு 2000 ரூபாய். அது மட்டும் இல்லை, இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க, சுய உதவி குழுக்கள் மூலம் இந்த முறை 5 லட்சம் ரூபாய் மானியமாக வழங்கப்படும் என்பதையும் இன்னைக்கு தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காங்க. அண்ணனே ஏற்கனவே நிறைய ஸ்கீம் பெண்களுக்கு செய்திருக்காரு. இந்த முறையும் அந்த சுய உதவி குழுக்கள் மூலம் எல்லா பெண்களும் பலன் அடையக்கூடிய அளவு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு மானியமாக அண்ணன் பெற்று தருவார் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அதே போல இங்க மீனவர்கள் இருந்தா மீன்பிடி காலம் அவருக்கு பிரச்சனை இருந்தா மாசம் அவங்களுக்கு 2000 12,000 ரூபாய் தருவதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. விவசாய மக்களுக்கு, நெசவாளர்களுக்கு, எல்லா செக்டாருக்குமே பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாலும் கொள்முதல் செய்யறவங்களுக்கு 5 ரூபாய் உயர்த்துறாங்க. ஆனா உங்க பால் கட்டணம் உயராது, பயப்படாதீங்க. பால் கட்டணமோ, மின் கட்டணமோ, பஸ் கட்டணமோ நிச்சயம் உயராமல் உங்களுக்கு நிச்சயம் அண்ணனும் நமது சகோதரர் சேகர் பாபு அவர்களும் இருந்து மக்களுக்கு நல்லது செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு சொல்றேன். அண்ணன் என்ன அமைச்சர்? அறநிலையத்துறை அமைச்சர். அவர் பார்க்கறதுக்கு சாதுவா இருப்பாரு, ஆனா எல்லா கோயிலையும் முதல் ஆளா அவர் தான் இருப்பாரு. தமிழ்நாடு முழுக்க கல்யாணமா இலவச கல்யாணங்கள் எத்தனை கோயில்களுக்கு குடமுழுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. யாராவது மறக்க முடியுமா? எத்தனை கோயில்கள்? நான் டெய்லி நியூஸ்ல பார்த்துட்டு தான் இருக்கேன். எந்தெந்த கோயில்ல குடமுழுக்கு நடக்கு, தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோயில்கள் இன்னைக்கு சீரமைக்கப்பட்டுள்ளது, எத்தனை கோயில்கள் இன்னைக்கு சீராக செயல்படுகிறது, அத்தனைக்கும் காரணம் அறநிலையத்துறை அமைச்சராகிய அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான் என்றால் இங்க யாரும் மறந்துடக்கூடாது. ஏன்னா நிச்சயமாக தெய்வத்தை யூஸ்வலா திமுக கடவுள் பக்தி எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் சொல்றேன், அண்ணன் சேகர் பாபு அவர்களும் அண்ணி துர்கா ஸ்டாலின் அவர்களும் எப்பவுமே கடவுளை நம்பக்கூடியவர்கள் தான். அதனால நிச்சயமாக கடவுள் அருளும் நமக்கு வேணும். அந்த அருளால உறுதியாக இந்த முறை மதசார்பற்ற வெற்றி கூட்டணி தமிழ்நாடு முழுக்க அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்று 200 தொகுதிகளுக்கு மேல் வென்று மீண்டும் நம் அன்பு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக முதலமைச்சர் ஆவார். யாருக்குமே இதுல மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இந்த கூட்டணி மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி, ஒட்டுமொத்த தமிழக மக்கள் வரவேற்கும் ஒரு கூட்டணியாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. இவ்வளவு நாள் கேப்டன் இருந்தப்பா, கலைஞர் ஐயா இருந்தப்போ அவ்வளவு பாசமா இருப்பாங்க 2 பேரும். ஆனா கூட்டணி அமையல. அது ஏன்னு எங்களுக்கே தெரியல. ஆனா இன்னைக்கு கலைஞர் ஐயாவும் இல்ல, கேப்டனும் இல்ல, அண்ணன் ஸ்டாலினும் நான் பொதுச் செயலாளரா இருக்கிறப்பதான் இந்த அமையனும் எழுதப்பட்ட விதியா இருக்கும். அதனால ஒண்ணும் இல்ல, லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டா வந்துருக்கோம். நம்ம நிச்சயம் இன்னைக்கு இந்த கூட்டணியில வந்தது எங்களுக்கும் மகிழ்ச்சி. இன்னைக்கு கூட்டணியில் இருக்கின்ற அனைவருக்குமே இந்த கூட்டணியில மகிழ்ச்சி, மக்களுக்கும் மகிழ்ச்சி. அதன் மூலம் இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒரு வெற்றி என்பதை மே 4ஆம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவுகள் நிச்சயம் எதிரணியில இருப்பவங்களுக்கு காட்டும் என்பதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால தேர்தல் முடிவுகள் நிச்சயம் பெரிய வெற்றியை தரும். இன்னைக்கு கருத்து கணிப்பின் முடிவுபடி 180 தொகுதிகளுக்கு மேல் வென்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக முதல்வராக பதவி ஏற்கிறார் என்று சொல்லியிருக்காங்க. அதனால எதிரணியில இருக்கிறவங்க
ரொம்ப ரொம்ப குறைச்ச தொகுதிகள் தான் இது கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுது. அதனால நம்ம யாரையும் திட்டமும் வேணாம், பழிக்கவும் வேணாம். மக்கள் நீங்க பாத்துக்குவீங்க யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது உங்களுக்கு தெரியும். நம்ம மக்கள், அதுவும் தமிழ்நாடு மக்கள் ரொம்ப அறிவாளிங்க. அதனால சிந்திச்சுதான் உங்கள் வாக்குகளை தருவீர்கள் என்று உங்கள் வீட்டு பெண்ணா உங்க சகோதரியா நான் கேட்டுக்கிறேன். என் அன்பு தாய் குலங்களை, சகோதர சகோதரிகளை, அண்ணனுக்கு மகத்தான வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் மிகப்பெரிய அளவுல வாக்கு வித்தியாசத்தில் அண்ணனும் வெற்றி பெற்றார் என்ற வரலாற்றை உருவாக்கி மீண்டும் அவர் அறநிலையத்துறை அமைச்சராக வந்து தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் இந்த தொகுதிக்கும் நல்லது செய்யணும் என்றால் நீங்கள் அவருக்கு வாய்ப்பு தரணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வாய்ப்பு தருவீங்களா? உதயசூரனை வெற்றி பெற செய்வீர்களா? அண்ணன் சேகர் பாபு அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? இந்த தொகுதியின் செல்ல பிள்ளை அண்ணன் சேகர் பாபு அவர்களை வெற்றி பெற செய்வீர்களா? எல்லாருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. எல்லாரும் போய் 23ஆம் தேதி காலையில போய் இந்த ஓட்டு போட போயிட்டு எல்லாரும் உதயசூரியன் சின்னத்துக்கு ஓட்டு போட்டு அண்ணன் சேகர் பாபு அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று எல்லாரையும் பார்த்து நான் கேட்டுக்கிறேன். அதனால இந்த வெற்றி உறுதி செய்யப்பட்டது என்பதை நீங்க உங்க வாக்குகள் மூலம் நிரூபிக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். அண்ணன் வந்து கூப்பிட்டாரு, என்ன வந்து நீ வரணும், ஒரு நாள் எங்க எல்லா வேட்பாளருக்கு வந்து நீ பிரச்சாரம் செய்யுமான்னு. மறுக்கவே இல்லை. என் ப்ரோக்ராம் அப்படியே மாத்திட்டு அண்ணனின் அன்புக்காக, அவருடைய அன்புக்காக நான் வந்து அண்ணன் கண்டிப்பா வரேன், என் ப்ரோக்ராம் நான் மாத்திக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு குடியாத்தத்தில் இருக்க வேண்டியது பரவாயில்ல, விருதாசலம் ஒரு நாள் கட் பண்ணி குடியாத்தம் போய்க்கிறேன். இன்னைக்கு அண்ணன் சேகர் பாபுக்காக சென்னை ஃபுல்லா நான் வரேன் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்பத்தூர், அதே மாதிரி வில்லிவாக்கம், கொளத்தூர், திருவிக்கா நகர், இப்போ உங்க முன்னாடி துறைமுகத்துல இன்னைக்கு எழும்பூர் போனேன் யார் பிரசன்னாக்காக. எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்ப முன்னாடி நிற்கிறேன். நானும் மனமகிழ்ச்சியோடு கேட்டுக்கிறேன், மீண்டும் வருவேன். எப்போ? வெற்றி விழாவில் பங்கேற்க, வெற்றி விழாவில் பங்கேற்க அண்ணனோடு சேர்ந்து வருவேன். உங்களுக்காக அண்ணன் நிச்சயமாக நல்லது செய்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, இங்கே கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைத்து சகோதரர்கள், அதாவது திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிட கழகம், முஸ்லிம் லீக், SDPI, மதிமுக, அதே போல CPM, CPI, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, எல்லா கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ் கட்சி மற்றும் முஸ்லிம் லீக் கட்சி, SDPI எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வணக்கத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது மிகப்பெரிய கூட்டணி, 23 கட்சி கூட்டணி, சாதாரண கூட்டணி இல்ல, மெகா கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி. அதனால அண்ணன் ஸ்டாலின் சொன்னாரு, தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தேர்தல் அறிக்கை மக்கள் மனதை கொள்ளை கொண்ட ஒரு தேர்தல் அறிக்கை, அதுவே நமக்கு வெற்றியை தரப்போகும் என்பதையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லா சகோதரர்களுக்கும் இந்த மதசார்பற்ற கூட்டணியின் சார்பாகவும், அண்ணன் ஸ்டாலின் சார்பாகவும், அன்பு சகோதரர் சேகர் பாபு அண்ணன் சார்பாகவும், வாகனத்தின் முன்னாடி அமர்ந்திருக்கும் நமது மேயர் பிரியா அவர்கள் சார்பாகவும், இங்கு கூடியிருக்கும் என் அன்பு சகோதர சகோதரிகள் சார்பாக, வியாபார பெருமக்கள் சார்பாக, இங்கு இருக்கின்ற அனைவர் சார்பாக என் பணிவான வணக்கங்களை, நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சின்னம் உதயசூரியன், உங்கள் வெற்றி வேட்பாளர் அண்ணன் சேகர் பாபு, உங்கள் வெற்றி கூட்டணி மத சார்பற்ற வெற்றி கூட்டணி என்பதை நீங்கள் உங்கள் வாக்குகள் மூலம் நிச்சயம் நிரூபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பெரியோர்களே, தாய்மார்களே, மத சார்பற்ற கூட்டணியினுடைய வாக்காளர் பெருமக்களே, பொதுமக்களே, தாய்க்குலங்களே, திருவிக்கா நகர் தொகுதியை சேர்ந்த என் அன்பு வாக்காளர் பெருமக்களே, என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மதசார்பற்ற வெற்றி கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே மகத்தான வெற்றியை கொடுத்து உங்கள் பொன்னான வாக்குகளை
அன்பு சகோதரர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு இந்த தேர்தலில் தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக் கொள்கிறேன். இந்த தேர்தல் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது. மதசார்பற்ற இந்த கூட்டணி தமிழகம் முழுவதும் 234 தொகுதிகளிலும் வென்று அனைத்து தொகுதிகளிலுமே நாம் வெற்றி பெற வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள் இன்னைக்கு படித்தவர், பண்பாளர், இந்த தொகுதிக்காக உழைப்பதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் உங்களுக்காக இங்க அவர் வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார். அவர் லாயர், சட்டம் படித்தவர், மக்களுக்காக சிறந்த முறையிலே பணியாற்றி இந்த திருவிக நகரை எல்லா விதத்திலையும் முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக அண்ணன் ஸ்டாலின் அவர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட வேட்பாளர் திரு ரவிச்சந்திரன் அவர்களுக்கு மாபெரும் வெற்றி சின்னமா உதயசூரியன் சின்னத்திலே நீங்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் பார்த்து நான் இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கிறேன். என் சகோதர சகோதரிகளே, இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை. தமிழக மக்கள் விரும்பும் கூட்டணி, மக்கள் போற்றும் கூட்டணி. மக்கள் இந்த கூட்டணியை ஒரு மகத்தான வெற்றி கூட்டணியாக நிச்சயமாக அமைக்க இருக்கிறார்கள் என்பது இந்த நேரத்தில் உங்களிடம் நான் சொல்கிறேன். எத்தனையோ முறை திமுகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் என்று நினைத்த போதெல்லாம் அப்பெல்லாம் தவறி போனது. ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் முதல்வராகவும் நான் பொதுச் செயலாளராகவும் இருக்கின்ற இந்த தருணத்தில தான் இந்த கூட்டணி அமைந்திருக்கிறது. ஐயா கலைஞர் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும், கேப்டன் அவர்களுடைய ஆசீர்வாதத்தோடும், அண்ணன் ஸ்டாலின் அவர்களுடைய ஆசீர்வாதத்துடன் நமது வெற்றி வேட்பாளர் அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதய சூரியன் சின்னத்திலே நீங்கள் மறக்காமல் வாய்ப்பு தரணும் சொல்லி இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இப்பதான் அண்ணனுடைய தொகுதி கொளத்தூர் முடிச்சுட்டீங்க வர. ஏன்னா மிகப்பெரிய ஒரு தொகுதி, தமிழ்நாட்டில் முதன்மை தொகுதி, அதற்கு பக்கத்திலேயே இருக்காரு அண்ணன் நம்மளுடைய அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்கள். நிச்சயமாக இந்த திருவிக நகரையும் எல்லா விதத்திலையும் முன்னேற்றுவார் என்பதில் யாருக்கும் எந்த ஐயப்பாடும் தேவை இல்லை என்பதை இந்த நேரத்திலே உங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த தொகுதியில இதுவரைக்கும் செய்யப்பட்ட திட்டங்கள் ஏராளம். இனி அதெல்லாம் முடிக்கல, இன்னும் இந்த வர்க்கெல்லாம் முடியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ, சகோதரர் அண்ணன் ரவிச்சந்திரன் வெற்றி பெற்றவுடன் பேலன்ஸ் இருக்கிற அத்தனை வேலையும் சிறப்பாக செய்து முடித்து இந்த திருவிக நகரை நிச்சயம் ஒரு சிறந்த தொகுதியாக மாற்றுவார் என்று உங்களுக்கு நான் உறுதி அளிக்கிறேன். அதுல யாருக்கும் எந்த சந்தேகமுமே வேணாம். ஏன்னா படிச்சவர், பண்பாளர், உங்களுக்காக உழைப்பதற்காக அவருக்கு அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. சோ இதை நீங்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கேட்டுக்கொள்கிறேன். தேர்தல் அறிக்கை புத்தகத்தை பார்த்தீங்களா? திமுகவுடையது. எல்லாரும் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அத்தனை பெண்களும் இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க அந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துட்டு. ஏன் தெரியுமா? முத்தான திட்டங்கள் அதுல அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தனையும் நம் பெண்களுக்காக, தாய் குலங்களுக்காக பார்த்து அறிவிக்கப்பட்ட திட்டங்களாக இருக்கிறது. அதில் மிக முக்கியமான வாக்குறுதி 8000 ரூபாய்க்கு கூப்பன் வழங்கப்பட்டு அதன் மூலம் நமது வீட்டுக்கு தேவையான உபயோக பொருட்களை நீங்களே சென்று வாங்கி கொள்ளலாம். வெறும் ஃப்ரிட்ஜ் தரோன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தவங்க. ஆனா இந்த 8000 ரூபாய் கூப்பன் இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு வேண்டிய ஃப்ரிட்ஜ் இல்ல, கிரைண்டர் இல்ல, மிக்சி இல்ல, ஏசி இல்ல, எது வேணாலும் நீங்க வாங்கிக்கலாம். வாஷிங் மெஷின் வாங்கிக்கலாம், எல்லாமே. அதனால மாசம் இத்தனை போன வருஷம் வரைக்கும் 1000 ரூபாய் தரப்பட்டது. இந்த முறை ஒவ்வொரு பெண்ணுக்கும் மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் என்பதையும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. அதே போல குழந்தைகளுக்கு
காலை உணவு அதாவது 8ஆம் கிளாஸ் வரைக்கும் விரிவாக்கம் பண்ணி 35 லட்சம் மாணவர்கள் பலனடையக்கூடிய அளவு அந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. என் தாய் குலங்களுக்கு வேலையே இல்லை, குழந்தைங்களை குளிப்பாட்டி யூனிஃபார்ம் போட்டு அனுப்பி விட்டுருங்க ஸ்கூலுக்கு. ஏன்னா காலை உணவு மதிய உணவு எல்லாமே கவர்மெண்டே பார்த்துக்கும். நீங்க பிள்ளைகளை நல்லபடியாக படிக்க வச்சு அவங்க எதிர்காலத்தை நாம் முன்னேற்றினாலே போதும். நைட்டு மட்டும் நீங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கு பண்ணுங்க போதும், மற்றதெல்லாம் கவர்மெண்டே பார்த்துக்கும். இதனால 35 லட்சம் மாணவர்கள் பலன் அடைகிறார்கள் என்பதை நான் பெருமையோட சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இன்னைக்கு உணவு என்பது சாதாரணம் இல்லை, அது கேப்டனுக்கு எப்படி என்பது உலகமே அறிந்த ஒரு விஷயம். தன்னை தேடி வருபவர்கள் யாரும் பசியோட போக கூடாது. அதனாலதான் இன்னைக்கும் நம்ம ஆபீஸ்ல தினந்தோறும் ஆபீஸ்ல 3000-4000 பேருக்கு இன்றளவும் கேப்டன் மறைந்து 2.5 ஆண்டு காலம் ஆனாலும் வருகின்ற அத்தனை பேருக்கும் உணவளித்து கொண்டிருக்கிறோம் என்றால் இதுதான் கேப்டன் அப்படின்னு சொல்றேன். அதனாலதான் அதே மாதிரிதான் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் கூட குழந்தைங்களுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும்னா அவங்க ஆரோக்கியத்தோட இருக்கணும், நல்ல உணவு சாப்பிடணும். அதனாலதான் காலை உணவு மதிய உணவு எல்லாம் குழந்தைகளுக்கு கொடுத்து அவர்கள் எதிர்காலத்தை நாம் உறுதி செய்திருக்கிறோம். எனவே அது மட்டுமில்லை, மாணவர்களுக்கு இலவச லேப்டாப், அது மட்டுமில்லை படிக்கின்ற மாணவர்களுக்கு மாதம் 1500 ரூபாய், வீடு இல்லாதவர்களுக்கு 10 லட்சம் புதிய வீடுகள் கட்டி தரப்படும் என்கின்ற வாக்குறுதியும் அளிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, மீனவ மக்களுக்கு அந்த மீன்பிடி தடை காலத்துல மாதம் தோறும் 12,000 ரூபாய் மீனவ மக்களுக்கும் தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்கின்றேன். ஊனமற்றவர்களுக்கு மாதம் 2000, முதியவர்களுக்கு மாதம் 2000. அது மட்டும் இல்லை, தாய்க்குலங்களுக்கு பாதுகாப்பும் எல்லாருக்கும் நிச்சயம் ஒரு சிறந்த ஆட்சியாக இருக்கும். இன்னைக்கு சுய உதவி குழு மூலம் எத்தனையோ பெண்கள் பலன் அடைஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த முறை அண்ணன் ஸ்டாலின் முதல்வராக வந்தவுடன் 5 லட்சம் ரூபாய் அந்த சுய உதவி குழுக்கள் மூலமாக அத்தனை பேருக்குமே மானியமாக வழங்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் சொல்றேன். அந்த 5 லட்சம் ரூபாய் இருந்தா உங்க சொந்த காலில் நீங்க நிக்கலாம், சுயமாக தொழில் செய்யலாம். எனவே நீங்கள் அனைவருமே வாழ்க்கையில முன்னேற வேண்டும் என்பதற்காக ஒவ்வொன்றையும் சிந்திச்சு தேர்தல் அறிக்கை புத்தகமாக அண்ணன் கொடுத்திருக்கிறார் என்பதை யாரும் மறந்துடாதீங்க. அது மட்டுமே இல்ல, இது போன்ற ஏராளமான திட்டங்கள் அந்த தேர்தல் அறிக்கையில அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நான் சொன்னது ஒரு 10 திட்டம் தான். அந்த புத்தகத்துல இருக்கிறது எல்லாம் சொன்னா அரை நாள் பத்தாது, அந்த அளவு திட்டங்கள் இருக்கிறது. அத்தனையும் உங்களுக்கான திட்டம் என்பதை நீங்க யாருமே மறந்து விடக் கூடாது என்பதை நான் கேட்டுக்கிறேன். எனவே அந்த திட்டங்கள் எல்லாம் உங்களை வந்து சேரணுமா வேணாமா? அப்போ சகோதரர் ரவிச்சந்திரனுக்கு உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்க வாய்ப்பு கொடுக்கும் போதுதான் அந்த திட்டங்கள்லாம் உங்களுக்கு வரும். மாத்தி வேற யாருக்காவது ஓட்டு போட்டீங்கன்னா ஒண்ணும் கிடைக்காது. நான் சொன்ன எல்லா திட்டமும் உங்களை வந்து சேரணும் என்றால் சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தர வேண்டும் என்று உங்கள் அத்தனை பேரையும் பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க பின்னாடி இருக்கீங்க. நான் சொல்றது எல்லாமே உங்களுக்காக தான். அதனால எல்லா பெனிஃபிட்ஸும் இங்க இருக்கிற மக்களாகிய உங்களை வந்து சேரணும். மாற்ற நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ் தான் வரும், ஒரே ஒரு ஃப்ரிட்ஜ். யார் வீட்டுல இன்னைக்கு ஃப்ரிட்ஜ் இல்ல? எல்லார் வீட்லயும் ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதனாலதான் அண்ணன் யோசிச்சு அந்த கூப்பன் மூலமா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்களே போய் வாங்கிக்கலாம், என்ன பொருள் வேணுமோ நீங்களே வாங்கிக்கலாம் என்று சிந்திச்சு அந்த வாக்குறுதியை உங்களுக்காக கொடுத்திருக்காங்க. எனவே நல்லபடியாக சிந்திச்சு வாய்ப்பு தரணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது அண்ணன் சேகர் பாபு அவர்கள் தான்.
அண்ணா சேகர் பாபு அவர்கள் என் வாகனத்துல தான் இருக்காரு. அதே போல மேயர் பிரியாவும் என் வாகனத்துல தான் இருக்காரு. ஒரு பெண் மேயராக எவ்வளவு ஆக்டிவாக அவங்க செயல்படுறாங்கன்றத நான் தினந்தோறும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா பிரியா கூட பேசுற வாய்ப்பு இது வரைக்கும் கிடைக்கல. ஆனா இன்னைக்கு பேசுவேன். அதனால அண்ணன் சேகர் பாபு அவர்கள் நம்ம கட்சி ஆபீஸ்க்கு வந்து எங்க வேட்பாளருக்காக நீ வந்து ஒரு நாள் நீங்க வந்து ஓட்டு கேட்கணும்னு கேட்டார். அண்ணன் வார்த்தையை மறுப்பு சொல்லாமல் என்னுடைய ப்ரோக்ராம் எல்லாத்தையும் மாத்தி, ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து குடியாத்தத்துல இருக்க வேண்டியது. சரி, அண்ணன் வந்து கேட்ட பிறகு நான் மறுப்பு சொல்ல முடியாது. எனவே ப்ரோக்ராம் அவருக்காக சேஞ்ச் பண்ணி இன்னைக்கு இங்க அண்ணன் சேகர் பாபு தலைமையில இருக்கின்ற இந்த தொகுதிகளுக்கு வந்து நம்ம வேட்பாளர்களுக்கு வாய்ப்பு கேட்கறதுல உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகிறேன். அதுவும் நமது கொளத்தூர் தொகுதியில அண்ணன் ஸ்டாலினுக்காக நான் வந்து வாய்ப்பு கேட்டிருக்கேன். நான் அண்ணன் ஸ்டாலினுக்காக கொளத்தூர்ல பேசுறேன். அண்ணன் எங்க இருக்காரு தெரியுமா? விருதுநகர்ல விஜய பிரபாகருக்காக எனக்கு அண்ணா பேசிட்டு இருக்காரு. அதே போல தம்பி உதயா அவர்களும் வெற்றி பெறணும். இளைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கணும். ஏன்னா வருங்காலமே எதிர்காலம் இளைஞர்கள் தான் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் நிச்சயமாக எல்லாருக்கும் தெரிவிக்கும். அம்பத்தூர், வில்லிவாக்கம் எல்லாம் இளைஞர்கள். பூர்ணிமா, அதே மாதிரி கார்த்திக் மோகன், அதே போல அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இப்ப 4வது தொகுதியா சகோதரர் ரவிச்சந்திரன் லாயர் அவர்களுக்கு வாக்கு கேட்கறதுல மகிழ்ச்சி அடைகிறேன். எனவே நான் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்களா? யாரும் மறந்துடாதீங்க. திட்டங்கள் உங்களை வந்து சேர சகோதரருக்கு வாய்ப்பு கொடுங்க. நான் இன்றைக்குல இருந்து சென்னை சிட்டி முடிச்சு நாளையில இருந்து வெளியூருக்கு போயிடுவேன். சரியா? போலூர், திருவண்ணாமலை 6ஆம் தேதி என்னுடைய தொகுதியான விருதாச்சலம் செல்கிறேன். அதற்கு பிறகு கூட்டணி கட்சிகளுக்காகவும் எங்கள் தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செய்ய இருக்கிறேன். இதோட 21ஆம் தேதி தான் நான் சென்னை திரும்புவேன். வாக்களித்து விட்டு மீண்டும் விருதாச்சலம் போவேன். அது போல அந்தந்த தொகுதியில இருக்கின்ற வாக்காளர் பெருமக்கள் மதசார்பற்ற வெற்றி கூட்டணிக்கு அவங்க வேட்பாளர்களின் சின்னமாக அந்த சின்னத்திற்கு வாய்ப்புகளை தர வேண்டும் என்று கேட்டுக்கிறேன். கருத்து கணிப்புகளை பாத்தீங்களா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கு. தெரியாதவங்க தெரிந்து கொள்ளுங்க. கருத்து கணிப்பு முடிவுகள் இந்த முறை மதசார்பற்ற வெற்றி கூட்டணி வெற்றி பெற்று 180க்கும் மேல் 180 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற்று மதசார்பற்ற வெற்றி கூட்டணி ஆட்சி அமைத்து அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 7வது முறையாக முதலமைச்சராக பதவி ஏற்பார் என்பதை அந்த கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லி இருக்கிறது. எதிர்கட்சியில இருப்பவர்கள் நிச்சயம் டெபாசிட் கிடைக்குமான்றதே தெரியல. அதனால எதிர்கட்சியும் எப்படி 2011 ஒரு வரலாறோ அது மாதிரி நிச்சயம் அந்த வரலாறு 2026 திரும்பும் என்பதை இந்த தேர்தல் முடிவுகள் தெரிவிக்கும். அது மட்டும் கிடையாது, ஆளும் கட்சியும் எதிர்கட்சியும் மதசார்பற்ற வெற்றி கூட்டணியை சேர்ந்தவர்களாக தான் இருப்பார்கள் என்பதை இந்த நேரத்துல நான் சந்தோஷமா சொல்றேன். எனவே நீங்கள் எல்லாரும் சிந்திச்சு 23ஆம் தேதி காலையிலேயே போய் ஓட்டு போட்டுருங்க. எல்லாரும் உதய சூரியன் சின்னத்திற்கு வாய்ப்பு கொடுத்து வெற்றியை தரணும் சொல்லி கேட்டுக்கிறேன். எதிர்த்து போட்டியிடுபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை தவிடுபொடியாக்கி டெபாசிட் காலி செய்து நமது மதசார்பற்ற கூட்டணி வெற்றி பெற நீங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து வெற்றியை தரணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். வெற்றியை தருவீர்களா? உதய சூரியனை வெற்றி பெற செய்வீர்களா? சகோதரர் ரவிச்சந்திரனை வெற்றி பெற செய்வீர்களா? உங்களுக்காக உழைக்க அவருக்கு வாய்ப்பு தருவீர்களா? இந்த திருவிக நகர் உதய சூரியன் அண்ணன் தொகுதி திரு ரவிச்சந்திரன் அவர்கள் வெற்றி என்ற வெற்றி செய்தியை தருவீர்களா? மே 4ஆம் தேதி வருகின்ற தேர்தல் முடிவுகள் எதிராளியை வீழ்த்தியும் மதசார்பற்ற கூட்டணியை வாழ்த்தும் ஒரு சிறந்த ஒரு தேர்தல் முடிவாக இருக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன்.
நாளைக்கு நான் வெளியூர் போறேன், எனவே அண்ணன் அவர்களை உங்க கையில ஒப்படைச்சிட்டு போறேன். அவருடைய வெற்றி உங்கள் வெற்றி, அவருடைய வெற்றி இந்த தொகுதி மக்களாகிய உங்கள் வெற்றி என்பதை நீங்கள் யாரும் மறந்துவிடக் கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். அதனால நிச்சயம் நீங்கள் மகத்தான வெற்றியை தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த கூட்டணியின் சார்பாக என்னை வரவேற்க வந்திருக்கும் திராவிட முன்னேற்ற கழகமும், அதே போல மக்கள் நீதி மையமும், காங்கிரஸ் கட்சியும், சிபிஐ சிபிஎம் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியையும் சேர்ந்த மதிமுக கட்சி மற்றும் இஸ்லாமிய கட்சிகளை சேர்ந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நமது மாவட்ட கழக செயலாளர், பகுதி வட்ட கழக செயலாளர்கள், மகளிர் அணி சகோதரிகள் அனைவருக்கும் என் இருக்கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நிச்சயமாக மே 4 திருவிக நகரை உதய சூரியன் சின்னம் வென்றது 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 என்ற வெற்றி செய்தியை தர வேண்டும் என்று உங்களிடையே நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும், சாமி கண்ணன் அவர்களுக்கும், அதே போல தமிழ் வேந்தன் அவர்களுக்கும், கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும், அதே போல அமுதன் அவர்களுக்கும், வேல்முருகன், புரசை வேலு, ஜீவன், வெங்கடேஷ், ராமகிருஷ்ணன், அதே போல பெருமாள் சுவாமி எல்லாருக்குமே, ஏன்னா இந்த பேரெல்லாம் படிக்கணும், 1/2 hour ஆகணும். ஏன்னா 23 கூட்டணி, 23 கட்சி கூட்டணி அமைச்சிருக்கிற இது ஒரு மெகா கூட்டணி, இன்னைக்கு மக்கள் போற்றும் கூட்டணி. இந்த கூட்டணியை சேர்ந்த எல்லாருக்குமே என்னுடைய வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். யார் பேராவது விட்டு போயிருந்தா தப்பாம எடுத்துக்காதீங்க. அதனால ஹரிகிருஷ்ணனும் இந்த தொகுதியை சேர்ந்தவர் என்பதையும், தாயகம் கவி அவர்கள் எக்ஸ்-எம்எல்ஏ அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்றேன். அதே போல இங்க இருக்கின்ற தேசிய முற்போக்கு திராவிட கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், விடுதலை சிறுத்தை, மறுமலர்ச்சி முன்னேற்ற கழகம், இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், கொங்கு நாடு மனிதநேய மக்கள் கட்சி, முக்குளத்தோர் படை, மனிதநேய ஜனநாயக கட்சி, SDPI, தமிழ் தேச கட்சி என்று அனைத்து கட்சியை சேர்ந்த என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் இருக்கரம் கூப்பி உங்களுக்கு நான் என் வணக்கங்களை நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, உங்கள் சின்னமாம் உதய சூரியன் சின்னத்திலே அன்பு சகோதரர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கு வாய்ப்பை தாருங்கள் 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 என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் வருவேன். வெற்றி விழாவில் உங்களோடு பங்கேற்பேன். அண்ணனோடு சேர்ந்து உங்களுக்காக நிச்சயம் அந்த வெற்றி விழாவில் பங்கேற்பேன் என்று கூறி, என்னை வரவேற்ற என் தாய் குலங்களுக்கும், என் சகோதர சகோதரிகளுக்கும், கூட்டணி கட்சியை சேர்ந்த அனைவருக்கும் என் இருகரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, அண்ணன் சேகர் பாபு அவர்களுக்கும், இப்போ எம்எல்ஏவாக இருக்கின்ற திரு தாயகம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால நிச்சயமாக வெற்றியுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.